ஸ்லாங்கூரில் 3 வெவ்வேறு பள்ளிகளில் இன்று காலையில் தீ விபத்து. பெர்கேசோ சீர்திருத்தத்தின் முதுகெலும்பாக ஊடகங்கள் மாறி வருகின்றன. மனிதவள அமைச்சர் பாராட்டு. நாளை முதல் இரவு 9 மணி தொடங்கி காலை 7 மணி வரை KLIA விமான நிலைய ஏரோ ட்ரெயின் சேவை நிறுத்தப்படும். கிலான் புக்கெட் திங்கியில் ஆடவர் சுட்டுக் கொலை தொடர்பில் 3 கைது. இழப்பையும் வறுமையையும் மீறி ஒளிர்ந்த தங்க சாதனை படைத்த லோகேந்திரன். KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் ஏரோ ட்ரெயின் சேவை நாளை நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை ஒட்டுமொத்த சோதனை, பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படும். மலேசிய விமான நிலையங்களின் குறைபாடுகளை நீக்குவதற்கான விரிவான செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக போக்குவரத்து அமைச்சின் இணக்கத்துடன் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்தின் உறுதிப்படுத்தலுடன் ரயில் முறையின் சீரான இயக்கம் மற்றும் நீடிப்பை உறுதி செய்வதற்கும் எதிர்காலத்தில் ஏற்படும் செயல்பாட்டு இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. KLIA போன்ற அனைத்துலக விமான நுழைவாயில்களில் ஏரோ ட்ரெயின் நம்பகமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வதோடு முந்தைய இடையூறுகளின் மூல காரணங்களை முறையாக நிவர்த்தி செய்ய இந்த நடவடிக்கை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சிறந்த சேவைக்கான கடப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மலேசிய விமான நிலையங்களின் நிர்வாக இயக்குனர் டத்துமுமாட் இசானி கானி விளக்கினார். 3 செயல் நடவடிக்கையாக அமையும் இந்த திட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முனையங்களை மாற்ற வேண்டிய சேவையை குறைக்க பிரதான முனையத்தில் அதிக விமான புறப்பாடுகள் மற்றும் வருகைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கேசோவின் சீர்திருத்தங்களின் முதுகெலும்பாக ஊடகங்கள் மாறி வருவதாக கசுமா எனப்படும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் பாராட்டியுள்ளார். குறிப்பாக 10 முக்கிய சீர்திருத்தங்கள் குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ளூர் ஊடகங்கள் பெரும் பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். பெர்கேசோவின் புதிய திட்டங்களான லிண்டோங் 24 கீழ் 7, லிண்டோங் கிர்ஜா சட்ட திருத்தம் போன்ற சீர்திருத்தங்கள் அவற்றில் முக்கியமானவை. இதேபோல் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில் நல்லதொரு பாலமாக விளங்கி பெர்கேசோவின் முயற்சிகளுக்கு ஊடகங்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். Saya rasa bangga sebab dalam masa mungkin lebih kurang sebulan lagi saya dah berada di Kesuma untuk 24 purnama. 2 tahun. Dalam masa singkat 2 tahun ini berasaskan 3K, saya kira tadi pencapaian Perkeso dia ada yang besar, ada yang kecil. Saya tak nak kira yang kecil-kecil tu lah. Saya kira yang besar saja. Ya, sebab saya pun badan saya agak besar. So saya kira yang besar saja lah. 10 pencapaian Perkeso dalam 2 tahun ini. 1, kita telah menambahkan manfaat kepada pencarum 20%. Satu. Keduanya, meningkatkan wang karat kematian sebab kita tahu kadang-kadang dia ada juga menjadi beban kepada keluarga, si mati dan sebagainya. Kita meningkatkan wang karat kematian dari RM2,000 kita naik kepada RM3,000. 2 tahun ini juga kita telah memperluaskan skim keilatan kepada pekerja migran. Jadi ini kali pertama pekerja migran akan menikmati juga skim Perkeso, perlindungan Perkeso, bukan saja untuk kebajikan mereka tapi juga mengurangkan kebergantungan kepada sumbangan derma kalau apa-apa terjadi dengan pekerja migran, kepada CSR ataupun menggunakan wang cukai rakyat untuk menjaga pekerja. Kali ini sebab kita telah memperluaskan skim keilatan kepada pekerja migran, maka mereka bayar caruman Perkeso dan mendapat perlindungan Perkeso bekerja di negara kita.
நேற்றிரவு குலாலம்பூரில் நடைபெற்ற ஆய் லிண்டோங் யூ 2025 பெர்கிசோ ஊடக விருது வழங்கும் விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் அவ்வாறு தெரிவித்தார். பெர்கிசோ வாரிய தலைவர் டத்துஸ்ரீ சுபஹான் கமால், பெர்கிசோ குழும நிர்வாக தலைவர் டத்துஸ்ரீ முகமது அஸ்மான் அசீஸ் முகமது உள்ளிட்ட பிரமுகர்களும் அதில் பங்கேற்றனர். சிறந்த தொலைக்காட்சி செய்தி, சிறந்த வானொலி செய்தி, சிறந்த புரோட்காஸ்ட், சிறந்த விண்ணியல் ஊடக செய்தி, சிறந்த பத்திரிகை செய்தி, சிறந்த புகைப்பட செய்தி என 7 பிரிவுகளில் ஊடகங்களுக்கு அதில் விருதுகள் வழங்கப்பட்டன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். UMT எனப்படும் மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் சிரமான் மந்தினை சேர்ந்த லோகேந்திரன் வேளவேந்தன் முக்கிய விருதுகளில் ஒன்றான துணைவேந்தர் தங்க விருதை வென்று பெற்றோருக்கு பெருமை சேர்த்தார். சுற்றுலா மேலாண்மை துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொண்டு அதில் மிக சிறந்த அடைவு நிலையாக முதல் வகுப்பு தேர்ச்சியை இவர் பதிவு செய்தார். இதையடுத்து பட்டமளிப்பு விழாவின் மாணவர் பிரதிநிதியாக உரையாற்றும் கௌரவமும் இவருக்கு கிடைத்தது. Izinkan saya tujukan ucapan ini kepada dua insan yang paling saya cintai. Mendiang ayah, ibu, Belaventan anak lelaki Nalaya dan Tamamani anak perempuan Selaturai dan keluarga Pakcik dan Makcik yang menemani ibu di dewan ini. Kepada mendiang ayanda yang didamai di sisi Tuhan. Setiap langkah yang saya ambil hari ini dan saya berharap ayah tersenyum bangga. Ayah, ibu, kejayaan ini milik kalian. Tanpa sokongan kalian, saya tidak akan berdiri di sini. இச்சாதனைக்கு பின்னால் இவர் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவை. வாழ்க்கையில் மகன் சாதிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட இவரின் தந்தை வேளவேந்தன் வலிப்பு நோயால் கடந்த ஆண்டு காலமானார். இது லோகேந்திரனுக்கு சொல்லெனா துயரத்தை தந்து அவரை மனதளவில் வாட்டியது. என்றாலும் தந்தை மற்றும் பாட்டியின் கனவுகளை நிறைவேற்ற மனத்திடத்தோடு இவர் முன்னோக்கி பயணித்தார். வீட்டில் அம்மா, படித்துக்கொண்டே பகுதி நேரமாக வேலை செய்யும் அக்கா, படிப்பு முடிந்து வேலை செய்யும் 2 தம்பிகள் என சிறிய குடும்பம் இவருடையது. நிதி பிரச்சனைகளுக்கு மத்தியில் PTPTN கடனுதவியுடன் படித்து கற்றவர் வரிசையில் இன்று லோகேந்திரன் முந்தி நிற்கிறார். தங்க விருது கிடைத்தது வெறும் ஏட்டுக்கல்விக்காக அல்ல, புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்கியதற்காக வணக்க மலேசியாவிடம் லோகேந்திரன் கூறினார். இந்த 3 வருட UMT பயணத்தின் பொழுது எனது நாட்டம் கல்வியில மட்டுமல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் நிறைய ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு நிறைய முதன்மை தலைமை பொறுப்புகள் கிடைக்கப்பெற்றது. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலான ப்ரோக்ராம்ஸ் நான் கண்டக்ட் பண்ணேன். அதன் பிறகு யூனிவர்சிட்டி மூலமாகவே பிற நாடுகளுக்கு செல்வதற்கான அந்த மொபிலிட்டி ப்ரோக்ராம்ஸும் நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் நான் நிறைய வாலண்டியரிசம் ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஜாயின் பண்ணேன். தென் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலான காம்படிஷன்ஸுமே ஜாயின் பண்ணேன். ஆக யூனிவர்சிட்டி மூலமாகவே எனக்கு அனுகுரா ஐகான் சிஸ்வாக்கு புடாயன் கிளஸ்டர்லையுமே ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக இப்போது தமிழ் மாணவர்கள் யூனிவர்சிட்டியில் பயிலும் பொழுது அவங்களுக்குலாம் நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா, எல்லாருமே கல்வியை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே உங்களுடைய செல்ஃப் நிறைய இன்வால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த எக்ஸ்போஜர் அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கப்பெறும். ஆக அந்த மாதிரி கிடைக்கப்பெறுற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்களுமே உங்களோட கிராஜுவேஷன் டைம் அப்போது என்ன மாதிரி ஒரு அவார்ட் வாங்கலாம். அதன் பிறகு அவார்டை தாண்டி உங்களுக்கான அந்த ஸ்கில்ஸை நீங்கள் முதன்மையாக பெறலாம். இதன் மூலம் தனது தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். எனவே கல்வியா புறப்பாடமா என யோசிக்கும் பல்கலைக்கழகம் நுழையும் இந்திய மாணவர்களுக்கு இந்த அறிவுரையையும் அவர் வழங்கினார். வாழ்க்கையில் முன்னேற இலக்கு வைத்துவிட்டால் அதனை நோக்கி கடுமையாக உழைத்திடல் வேண்டும். அப்படி உழைத்திட்டால் வெற்றி வெகு தூரம் இல்லை என்பதற்கு லோகேந்திரனும் ஒரு சான்று. அண்மையில் கிலான் புக்கெட் திங்கியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் வேலையில்லாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக பேர்வழிகளான 3 ஆடவர்களை ஸ்லாங்கூர் போலீசார் கைது செய்தனர். 19 முதல் 35 வயதுக்குட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் கில்லான் சுற்றுவட்டார பகுதியில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷசிலி கஹா தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக போலீசார் இதுவரை 3 கைது செய்துள்ளனர். அவர்களின் தடுப்பு காவல் திங்கட்கிழமை முடிவடையும். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இது குறித்து மேல் விவரங்கள் எதனையும் தெரிவிக்க முடியாது என ஷசிலி கூறினார்.
சமூக வலைதளங்களில் வைரலான அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு குண்டர் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவது குறித்து வினவப்பட்ட போது பல்வேறு அம்சங்களை போலீஸ் விசாரணை உள்ளடக்கி இருப்பதாகவும் அவற்றில் குண்டர் கும்பலும் ஒன்றாகும் என ஷசிலி மறுமொழி கூறினார். மரணமடைந்தவரின் பின்னணி உட்பட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புக்கிட் திங்கியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் துப்பாக்கி சூட்டின் போது மரணமடைந்த நபர் உள்நாட்டை சேர்ந்தவர் என இதற்கு முன் உறுதிப்படுத்தப்பட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்லாங்கூரில் பாங்கி, சபாபர்னாம் மற்றும் தஞ்சோங் காராங்கில் உள்ள 3 பள்ளிகள் இன்று காலை தனித்தனி தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்டன. இச்சம்பவங்கள் குறித்து ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. காலை மணி 6:54க்கு பாங்கி ஜலான் 3இல் உள்ள தேசிய இடைநிலை பள்ளியில் முதல் தீ விபத்து பதிவாகியது. பாங்கி மற்றும் காஜாங்கில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 4 நிமிடங்களுக்குள் நிகழ்விடத்திற்கு வந்து தீப்பிடித்து எரிந்த விளையாட்டு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையை கண்டுபிடித்தனர். அங்குள்ள வகுப்பறைகளின் ஒரு தொகுதியை பாதித்த தீ காலை 7 மணிக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு காலை 7:30 மணிக்கு முழுமையாக அணைக்கப்பட்டது. இன்று காலை மணி 8:56 அளவில் சபாபர்னாம் சுங்கைலாங் SBPI பள்ளியின் தரைத்தளத்தில் உள்ள ஆசிரியர் ஓய்வறையில் 2வது தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த சபாபர்னாம் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சில நிமிடங்களில் தீயை அணைத்தனர். ஆசிரியர் ஓய்வு அறையில் 10 விழுக்காடு பகுதி தீயில் சேதமடைந்தது. இதனிடையே தஞ்சோங் காராங் சுங்கை பூரோங்கில் SK பிர்ஜயா பள்ளியில் இன்று காலை மணி 10:26 அளவில் 3வது தீ விபத்து ஏற்பட்டது. அப்பள்ளியின் நூல் நிலையத்தின் விளக்கு சம்பந்தப்பட்ட அந்த விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் பள்ளி பணியாளர் தீயை வெற்றிகரமாக அணைத்தார். இந்த தீ விபத்துகளில் எவரும் காயமடையாவிட்டாலும் இது குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.